என் பெயர் பாலா. வயது 23. சென்னையில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். வருஷத்துக்கு ஒரு முறை விடுமுறைக்கு என்னோட சொந்த ஊரான சுரண்டைக்கு போகிறது வழக்கம். இந்த முறை செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சதும் ஒரு பெரிய ஆர்வத்தோட ஊருக்கு கிளம்பினேன். அதுக்கு முக்கிய காரணம் என்னோட சின்ன வயசு தோழி மற்றும் காதலி இந்து. பல வருஷங்களுக்கு அப்புறம் அவளை பார்க்க போறோங்கிற துடிப்பு என் மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. சுரண்டையின் அந்த மாலை பொழுது மிகவும் அமைதியாக இருந்தது. காற்றில் ஒருவித ஈரப்பதமும் மலைகளின் வாசனையும் கலந்திருந்தது. நான் ஆற்றங்கரை ஓரம் காத்திருந்தேன். பல வருடங்களுக்கு பிறகு என் வாழ்வின் முதல் காதலை, என் மனதின் ஆழத்தில் புதைத்து வைத்திருந்த இந்துவை சந்திக்கப் போகிறேன் என்ற எண்ணமே என் இதய துடிப்பை அதிகரிக்க செய்தது. சற்று நேரத்தில் தொலைவில் அவள் தெரிந்ததுமே என் கண்கள் விரிந்தன. நான் கடைசியாக பார்த்த சிறுமி இந்து அல்ல அவள். பருவத்தின் முழுமையுடன் ஒருவித என்ற கட்டுக்கோப்பான அழகோடு அவள் நடந்து வந்த விதம் என் கண்களை பறித்தது. சேலை அவளுக்கு இன்னும் ஒரு கம்பீரமான, அதே சமயம் வசீகரமான தோற்றத்தை தந்திருந்தது. அவள் என் அருகில் வந்தபோது காலத்தின் இடைவெளி மாயமானது. அவளது கண்களில் ஒருவித தயக்கமும், அதே சமயம் என்னை பார்த்ததாலேயே உண்டான கலக்கமும் தெரிந்தன. வா பாலா என்று அவள் மெல்லிய குரலில் அழைத்தபோது அந்த சத்தத்தில் நான் தொலைந்து போனேன். அவளுடைய அந்த பழைய நறுமணம் இன்னும் என் நினைவுகளை கிளறி கொண்டிருந்தது. நாங்கள் ஆற்றங்கரையின் ஓரம் அமர்ந்திருந்தோம். சுற்றி இருந்த வயல்வெளிகளின் அமைதிக்கும் எங்களுடைய மௌனத்திற்கும் இடையே ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அவள் தன் குடும்ப சூழலை பற்றி கண்ணீருடன் விவரித்த போது அவளுடைய கண்கள் கலங்கிய விதம் என் நெஞ்சை பிளந்தது. வாழ்வு என்னை கட்டாயப்படுத்தி இந்த இடத்துக்கு தள்ளிடுச்சு பாலா. ஆனா என் மனசுல உனக்கு மட்டும்தான் இடம்னு என்னால் இப்பவும் சொல்ல முடியும் என்று அவள் சொன்ன அந்த நிமிடம் எங்கள் இருவருக்கும் இடையே இருந்த இடைவெளி முற்றிலும் குறைந்தது. அவளுடைய கூர்மையான மேடுகள் அவளது சேலைக்கு உள்ளே மெல்ல ஏறி இறங்கியதை பார்த்தபோது என் பழைய உணர்வுகள் மீண்டும் அலைமோதின. நான் மெல்ல அவளது கையை பிடித்தேன். அவளது கைகள் நடுங்கின. ஆனால் அவள் விலகவில்லை. மாறாக என் நெஞ்சில் மெல்ல சாய்ந்தாள். அந்த சந்திப்பு வெறும் பேச்சுகளோடு முடியாமல் பல வருடங்களாக நாங்கள் அடக்கி வைத்திருந்த ஏக்கத்தின் வெளிப்பாடாக மாறியது. அந்த ஆற்றங்கரை ஓரம் எங்கள் காதலின் இரகசியங்களை சுமந்து கொண்டு மெல்ல இருளில் மூழ்கத் தொடங்கியது. சில நாட்கள் கழித்து நான் பண்ணை வீட்டை சீரமைக்கும் பணியில் இருந்தேன். விதி எங்களை சேர்க்க துடித்ததோ என்னவோ, அன்று இந்துவும் வேலைக்காக அந்த பண்ணை வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக சுற்றிலும் தென்னந்தோப்புகளும் அமைதியான சூழலும் சூழ அந்த பண்ணை வீடு காதலர்களுக்கான ஒரு இரகசிய சொர்க்கமாக மாறியது. அவள் வீட்டிற்குள் நுழைந்தபோது அந்த மல்லிகை பூவின் மனம் என் மூச்சை முட்டியது. சேலை கட்டிய அவள் தோற்றம், அந்த மெல்லிய வேர்வை முத்துக்கள் அவளது கழுத்தில் வழிந்து மார்பின் நடுவே சென்ற அந்த காட்சி என்னை ஒரு வெறியனாக மாற்றியது. வேலையை தொடங்குவதற்கு பதிலாக நாங்கள் விளையாட்டாக சில வார்த்தைகளை மாற்றிக்கொண்டோம். பழையபடி அவள் என்னுடன் கேலியும் கிண்டலும் செய்தபோது அந்த பழைய இந்து மீண்டும் துளிர்விட்டதை என்னால் உணர முடிந்தது. அவள் ஒரு அறையை சுத்தம் செய்ய குனிந்தபோது அவளது முந்தானை சற்று விலகியது.
அந்த அழகை நான் ரசிப்பதை பார்த்ததும் அவள் அதை சரி செய்ய துணியவில்லை. மாறாக அவள் என் பார்வையை தூண்டும் விதமாகவே நடந்து கொண்டாள். நான் அவளுக்கு அருகில் நடந்து செல்லும்போது வேண்டுமென்றே அவளது முதுகிலும் தோளிலும் மென்மையாக தட்டிவிட்டு என் உணர்வுகளை அவளுக்கு கடத்தினேன். அந்த தொடுதல்கள் அவளுக்குள் ஒரு மின்னலை பாய்ச்சியது. அவளது கண்களில் தெரிந்த அந்த தயக்கம் மறைந்து ஒருவிதமான தாபம் மின்னியது. அன்று வேலை முடிந்து அனைவரும் கிளம்பிய போது இந்துவை மட்டும் நான் தடுத்து நிறுத்தினேன். அந்த பண்ணை வீட்டின் கதவுகளை தாளிட்ட போது வெளியுலகம் எங்களுக்கு தெரியவில்லை. அவள் என்னை பார்த்து ஏதோ கேட்க துடித்தாள். ஆனால் அதற்கு முன்னரே நான் அவளை நெருங்கி அவளது இடுப்பை பற்றினேன். அந்த அறையின் மங்கலான வெளிச்சத்தில் அவளது மூச்சுக்காற்று என் முகத்தில் மோதிய போது நாங்கள் இருவரும் அந்த பழைய நினைவுகளின் பிடியில் முழுமையாக சிக்கிக்கொண்டோம். அவளது மென்மையான உடல் என் கரங்களுக்குள் அடங்கிய போது பல வருடங்களாக நாங்கள் தேக்கி வைத்திருந்த அந்த நெருக்கமான தருணங்களுக்கான வாசல்கள் திறந்தன. பண்ணை வீட்டின் கதவுகள் தாழ்பிடப்பட்ட அந்த நொடி வெளியுலகம் எங்களுக்காக நின்று போனது. அந்த அறையின் மங்கலான வெளிச்சத்தில் நாங்கள் இருவரும் பல வருடகால இயக்கத்தை தீர்த்து கொள்ள தொடங்கினோம். அவளை அப்படியே அள்ளி என் மார்போடு அணைத்து கொண்டேன். அவள் என் சட்டையை பிடித்து இழுக்க எங்கள் உதடுகள் ஒன்றோடொன்று தேடிச் சென்று இணைந்தன. அந்த முகத்தில், அந்த முத்தத்தில் பல வருட பிரிவு, தவிப்பு, ஏக்கங்கள் அனைத்தும் கரைந்து போயின. மெல்ல அவளை கட்டிலில் அமர வைத்து அவளது சேலை தலைப்பை நீக்கினேன். அவள் அணிந்திருந்த அந்த ரவிக்கை அவளது கும்மென்ற மார்புகளின் ஏற்ற இறக்கத்தை துல்லியமாக காட்டியது. என் கைகள் அவளது மேனியில் பட்டபோது அவள் மெல்ல உடல் சிலிர்த்து என்னை தழுவிக்கொண்டாள். அந்த பண்ணை வீட்டின் அமைதியில் எங்கள் சுவாச காற்று மட்டுமே உரையாடி கொண்டிருந்தது. அவளை முத்தமிட்டு கொண்டே அவளது மேனியின் ஒவ்வொரு அணுவிலும் என் காதலை பதிய வைத்தேன். அவள் எனக்கு பணிந்து கொடுத்த அந்த தருணங்கள் என் வாழ்வின் மிகச்சிறந்த பொக்கிஷங்கள். அவளை என்னுடன் இணைத்த அந்த தருணம் ஏதோ ஒரு போதை போல எங்கள் இருவரையும் அந்த திசையிலிருந்து வேறு உலகத்திற்கு கொண்டு சென்றது. அந்த அறை முழுவதும் நாங்கள் இருவரும் ஒன்றோடொன்று பிணைந்து கிடந்தோம். அவள் ஒரு புயலைப் போல என்னை கட்டி தழுவ அந்த பண்ணை வீட்டின் சுவர்கள் கூட எங்கள் காதலின் தீவிரத்திற்கு சாட்சியாக நின்றன. நான் சென்னை கிளம்பும் வரை அந்த பண்ணை வீடுதான் எங்கள் காதலின் இரகசிய கூடாரமாக இருந்தது. தினமும் ஒரு சாக்கு போக்கு சொல்லி அவளை வரவழைப்பேன். அந்த பண்ணை வீட்டின் தண்ணீர் தொட்டியின் அருகே, தென்னந்தோப்பின் நிழலில் என ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் எங்கள் காதலை புதுப்பித்து கொண்டோம். அவள் எனக்கு சமைத்து போடுவதிலிருந்து என் மடியில் தலை சாய்த்து தூங்குவது வரை அந்த சில நாட்கள் எனக்கு ஒரு சொர்க்கமாக அமைந்தது. இறுதியாக நான் சென்னை கிளம்பும்போது அவளது கண்களில் வழிந்த அந்த நீர்த்துளிகள் என் இதயம் வரை ஊடுருவியது. மறுபடியும் வருவதான என்று அவள் கேட்ட அந்த ஏக்கமான கேள்வி இப்போதும் என் காதில் ஒலித்து கொண்டிருக்கிறது. அந்த பண்ணை வீட்டில் நாங்கள் வாழ்ந்த அந்த நாட்கள் ஒரு காவியம் போல என் மனதின் ஒரு மூலையில் என்றும் பசுமையாக இருக்கும். அந்த பிரிவு தற்காலிகமானதுதான். ஆனால் அந்த பண்ணை வீட்டில் நாங்கள் விதைத்த காதல் என்றும் அழியாது.
இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.